மாநாட்டிற்கு விஜய் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதாவது யாருக்கெல்லாம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நாம் மாற்று சக்தி இல்லை, நாமே முதன்மை சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால் தவறாமல் நாம் எல்லோரும் மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். தாவேகா மாநாட்டிற்கு வருகிற தாவேகா தொண்டர்கள் ஊர்வலம் செல்லக்கூடாது, போக்குவரத்துக்கு நெரிசல் இடையூறுதல் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மணி 3 மணிக்குள்ள மாநாட்டிற்கு அனைவரும் வந்துவிட வேண்டும், எந்தெந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் வரீங்க அப்படின்ற இந்த விவரத்தையும் அந்த லிஸ்டையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. அதனால் இந்த மாநாடு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் எந்த பிரச்சனையும் இந்த மாநாட்டில் ஏற்படாத அளவுக்கு நாம் இந்த மாநாட்டை செய்து முடித்து கொடுக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நம்மிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். தூய்மை பணியாளர்களை ஏன் விஜய் நேரில் சந்திக்கவில்லை? நேரில் வந்தால் கூட்டம் வந்துவிடும் என்றால் எதற்காக அரசியல் கட்சி, இது என்ன பேட்டர்ன் அப்படின்னே புரியவில்லை அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜயை விமர்சனம் செய்துள்ளார். மாணவர் சேர்க்கை இல்லை என்று சொல்லி 207 பள்ளிகளை மூடுவதா அப்படின்னு அன்புமணி அவர்கள் கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு அன்பில் மகேஷ் அவர்கள், அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள், அரசு பள்ளிகள் மூடப்படுவது முற்றிலும் தவறான கருத்து, தவறான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பள்ளிகள் மூடப்படாது, அதாவது சேர்க்கை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன, அதனால் அரசு பள்ளிகள் மூடப்படுவதாக சொன்ன தகவல்கள் பொய்யானது அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தேர்தலில் தோற்று செத்து சாம்பலானாலும் நாம் தமிழர் கட்சி தனித்தேதான் போட்டியிடும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்.